வணக்கம் நேர்களே. பெப்பர்ஸ் மார்னிங் நிகழ்ச்சியில் உணவும் குணமும் பகுதியில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது சரிவிகித உணவு, அதாவது பேலன்ஸ் டயட். இன்றைய காலகட்டத்தில் நம்ம பேலன்ஸ் டயட் எடுத்துக்கிறோமான்றது ரொம்ப சந்தேகமான ஒரு விஷயம்தான். ஏன்னா இப்பத்திய குழந்தைகளுக்கு அவங்க கேட்ட உடனே நம்ம கொடுக்கக்கூடியது ஃபாஸ்ட் ஃபுட். அதாவது ஃபாஸ்ட் ஃபுட்டில் எந்த விதமான ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்ச உணவுகள் இருக்கா என்னன்னு நமக்கு தெரியறதில்ல. அதனால நம்ம குழந்தைகளுக்கு பேலன்ஸ்டான டயட் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொடுக்கறது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பேலன்ஸ் டயட்னா என்னென்ன, அதில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்கு, என்னென்ன உணவுகள் இருக்குன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே பேலன்ஸ் டயட் அப்படின்னு சொல்ல போனால் கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இதெல்லாம் சேர்ந்தது தான் பேலன்ஸ் டயட். ஸோ இதெல்லாமே முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் நம்மளுடைய வளர்ச்சிக்கு, அதாவது எலும்பு வளர்ச்சி மற்றும் உடல் வளர்ச்சிக்கு இந்த ஊட்டச்சத்துக்கள் ரொம்பவும் அவசியம். பொதுவாகவே பிறந்த குழந்தைகளுக்கு, அதாவது முதல் 6 மாதத்துக்கு கட்டாயம் தாய்ப்பால் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ தாய்ப்பால் கொடுக்கறது மூலயமா அவங்களுக்கு எல்லா விதமான சத்துக்களும் அந்த தாய்ப்பால்லையே கிடைச்சிடும். ஆனால் 6 மாதத்துக்கு மேலே உள்ள குழந்தைகளுக்கு கட்டாயம் தாய்ப்பால் கொடுக்கறதுனால அவங்களுடைய சத்துக்களை அவங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறது இல்லை. அதனால நம்மளுடைய உணவுகளை, வெளி உணவுகளை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்போதுலேருந்தே நம்மளுடைய பேலன்ஸ் டயட் ஆரம்பமாயிடுது. ஸோ பேலன்ஸ் டயட்ல நான் சொன்ன மாதிரி கார்போஹைட்ரேட், இதெல்லாமே கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் எல்லாம் ஊட்டச்சத்துக்கள். ஃபுட் பிரமிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுட் பிரமிட்ல என்னென்ன இருக்கணும் அப்படின்னா, ஒரு ஃபுட் பிரமிட்ல பேசிக்கா பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் அதிக அளவில் இருக்கணும். அதாவது 6லிருந்து ஒரு 11 சர்விங்னு சொல்லுவாங்க. ஒரு சர்விங் அப்படின்னா ஒரு கப்புன்றது 100 கிராம்லேருந்து 150 கிராம்ங்கிறது ஒரு சர்விங். அதாவது ஒரு இட்லி இல்லைன்னா ஒரு அரை தோசை, இதெல்லாம் ஒரு சர்விங்னு சொல்லுவாங்க. அடுத்து கார்போஹைட்ரேட்டுக்கு அடுத்த பங்கு வகிக்கிறது புரோட்டீன். புரோட்டீன் ஒரு 5லிருந்து 10 சர்விங் அளவுக்கு நமக்கு இருக்கணும். ஸோ கார்போஹைட்ரேட் என்னென்ன இருக்கு, என்னென்ன சத்துக்கள்ல இருக்கு? கார்போஹைட்ரேட்ல 2 வகையான கார்போஹைட்ரேட் இருக்கு. அதாவது சிம்பிள் கார்போஹைட்ரேட், காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட். ஸோ சிம்பிள் கார்போஹைட்ரேட் பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம எடுக்கக்கூடிய சர்க்கரை, இனிப்பு வகைகள்லாம் சிம்பிள் கார்போஹைட்ரேட், அதாவது குளுக்கோஸ், இதெல்லாம் சிம்பிள் கார்போஹைட்ரேட். காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்னா ஃப்ரக்டோஸ், சுக்ரோஸ், இதெல்லாம் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட். ஸோ காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் எதுலலாம் இருக்கு? நம்ம எடுத்துக்கக்கூடிய தானிய வகைகள்ல அரிசி, கோதுமை, கேழ்வரகு, கம்பு, இந்த மாதிரியான முழு தானியங்கள்ல, அதாவது சலிக்காத தானியங்கள்ல கிடைக்கிறது தான் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட். அடுத்தது கார்போஹைட்ரேட்டுக்கு அடுத்த பங்கு வகிக்கிறது புரோட்டீன். புரோட்டீன் ஒரு 5லிருந்து ஒரு 10 சர்விங் அளவுக்கு நாம எடுத்துக்கலாம். இந்த புரோட்டீன்லயும் 2 வகையான புரோட்டீன்ஸ் இருக்கு. அதாவது நம்ம எடுக்கக்கூடிய புரோட்டீன் ஆனது நம்ம ரத்தத்துல முழுமையா கலக்கிறது, தட் இஸ் கம்ப்ளீட்லி அப்சார்ப்ட் இன் த பிளட். நம்மளுடைய இந்த புரோட்டீனோட கழிவு தான் இந்த யூரியான்னு சொல்லுவாங்க. இந்த அமோனியால இருந்து ஃபார்ம் ஆகிறது தான் இந்த யூரியா. ஸோ இந்த புரோட்டீனோட கழிவு யூரியா. நாம எடுக்கக்கூடிய புரோட்டீன் ஆனது முழுமையா ரத்தத்துல கலந்துருச்சுன்னா யூரியான்ற கழிவு குறைஞ்ச அளவுல இருக்கு. இந்த கம்ப்ளீட்லி அப்சார்ப்டு புரோட்டீன்ஸ் பொதுவாகவே நான்வெஜ் புரோட்டீன்ஸ் எல்லாத்துலயுமே இருக்கும். அதாவது முட்டை, பால், மீன், கோழி போன்ற இறைச்சி வகைகள்ல இருக்கிறது தான் கம்ப்ளீட்லி அப்சார்ப்டு புரோட்டீன். அடுத்தது வெஜிடபிள் புரோட்டீன். வெஜிடபிள் புரோட்டீன் நம்ம எடுக்கும் பொழுது அதனுடைய யூரியா கழிவு கொஞ்சம் அளவு அதிகமா இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சைவர்கள் புரோட்டீன், வெஜிடபிள் புரோட்டீன்ஸ் எடுக்கும் பொழுது, அதாவது பருப்பு லைக் துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இந்த மாதிரியான பருப்புகள் எடுக்கும் பொழுது முழு பருப்பு வகைகளா கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை, ராஜ்மா, சோயா பீன்ஸ், இந்த மாதிரியான முழு பயறு வகைகளை எடுத்துக்கிறது மூலமா நார்ச்சத்தும் கிடைக்கும், அவங்களுக்கு புரோட்டீனோட சத்தும் முழுமையா கிடைக்கும். புரோட்டீனுக்கு அடுத்தது பழங்கள் மற்றும் காய்கறிகள். இது ஒரு 4லிருந்து 10 சர்விங் அளவுக்கு நமக்கு உடம்புக்கு தேவைப்படுது. கட்டாயம் இந்த பழங்கள்லையும் காய்கறிகள் மூலமா தான் நமக்கு விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் பொதுவாகவே கிடைக்குது. லைக் கேன்சரை ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் மூலமா கிடைக்குது. கீரை வகைகள் அதிக அளவில் எடுத்துக்கணும். ஸோ இந்த பழங்கள், காய்கறிகள், கீரை வகைகள் எடுத்துக்கிறது மூலமா நமக்கு நிறைய நார்ச்சத்துக்கள் கிடைக்குது. ஸோ நார்ச்சத்துக்களோட பயன்பாட்டுகளை நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கிற தேவையில்லாத கொழுப்பை பைண்ட் பண்ணி வெளியில கொண்டு வர்றது இந்த நார்ச்சத்தோடைய பயன்பாடுகள். இதுலயும் 2 வகையான நார்ச்சத்து இருக்கு. லைக் சால்யூபிள் ஃபைபர் அண்ட் இன்சால்யூபிள் ஃபைபர். அதாவது கரையக்கூடிய நார்ச்சத்து,
கரையாத நார்ச்சத்துன்னு 2 வகையான நார்ச்சத்துக்கள் இருக்கு. அடுத்தது இந்த காய்கறிகள் பழங்களுக்கு அடுத்த பங்கு வகிக்கிறது பால் பொருட்கள். பால் பொருட்கள் நம்ம எடுக்கக்கூடிய டெய்ரி ப்ராடக்ட்ஸ் லைக் நம்ம தயிர், மோர், லஸ்ஸி, பால் இதெல்லாமே வந்து பால் பொருட்கள். இது ஒரு 3 சர்விங் அளவுக்கு ஒரு நாளைக்கு 200 ml இருந்து 300 ml அளவுக்கு பால் எடுத்துக்கிட்டாலே போதும். பொதுவாகவே நம்ம பழக்கம் என்னன்னா முடிஞ்ச அளவுக்கு கொழுப்பு சத்து கம்மியான பால், அதாவது நம்ம எடுக்கக்கூடிய பால்ல 3% கொழுப்பு இருந்தாலே 3% ஃபேட் இருந்தாலே போதும். ஆனா நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த 4.5 பால்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த 4.5 பாலை யூஸ் பண்றாங்க. எதுக்குன்னா தயிர் கெட்டியா வரணும் அப்படின்னு. தயிர் கெட்டியா வர்றது மட்டும் இல்லாம அவங்க அதிகப்படியான கொழுப்பை தான் வந்து உடம்புல சேர்த்துக்கிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு லோ ஃபேட்னு சொல்லக்கூடிய ஸ்கிம்டு மில்க் அப்படி இல்லைன்னா 3% ஃபேட் உள்ள பால் பொருட்கள் எடுத்துக்கிட்டாலே போதும். அதன் மூலமா தயாரிக்கப்பட்ட தயிரோ மோரோ உணவுல சேர்த்துக்கலாம். இந்த பால் ஃபர்ஸ்ட் கார்போஹைட்ரேட், அடுத்தது புரோட்டீன், அதுக்கப்புறம் வந்து காய்கறிகள் மற்றும் பழங்கள், அதுக்கு அடுத்த 4வது பகுதி பால் பொருட்கள், கடைசியா உள்ளதுதான் ஃபேட் அண்ட் ஸ்வீட்ஸ், அதாவது கொழுப்பு மற்றும் இனிப்பு வகைகள். நம்ம பொதுவாகவே இந்தியன் ஸ்வீட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து கட்டாயம் நெய் இருக்கும். நெய் இல்லாம நம்ம இந்தியன் ஸ்வீட்ஸ் தயாரிக்க முடியாது. ஸோ கொழுப்பு வகைகள்னு பார்த்தீங்கன்னா அதில் சேச்சுரேட்டட் ஃபேட் அண்ட் அன்சேச்சுரேட்டட் ஃபேட்னு 2 வகையான ஃபேட் இருக்கு. இதுலையும் எளிதில் கரையக்கூடிய ஃபேட்டு, கொஞ்சம் லேட்டாக கரையக்கூடிய ஃபேட். இந்த அன்சேச்சுரேட்டட்னா இந்த செயின்ஸ் தான் வேரி ஆகும். சிம்பிள் செயின் அண்ட் காம்ப்ளிகேட்டட் செயின்ஸ் தான் வேரி ஆகும். ஸோ சேச்சுரேட்டட் ஃபேட் அண்ட் அன்சேச்சுரேட்டட் ஃபேட். ஸோ இந்த அன்சேச்சுரேட்டட் ஃபேட் என்னென்ன, சேச்சுரேட்டட் ஃபேட் என்னென்னன்றதை நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே இந்த சேச்சுரேட்டட் ஃபேட்டுங்கிறது இந்த கீ, பட்டர், டால்டா, பாம் ஆயில் இது எல்லாமே சேச்சுரேட்டட் ஃபேட். அடுத்தது அன்சேச்சுரேட்டட் ஃபேட். அன்சேச்சுரேட்டட் ஃபேட் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த அன்சேச்சுரேட்டட் ஃபேட்லேயே 2 வகையான ஃபேட் இருக்கு. அதாவது மோனோ அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ், பாலி அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ். அகெயின் இந்த செயின்ஸ் தான் வேறுபாடாகும். இந்த மோனோ அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ல வந்து சிங்கிள் செயின் இருக்கும். பாலி அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ல நிறைய செயின்ஸ் இருக்கும். ஸோ இந்த மோனோ அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் எந்தெந்த எண்ணெய்கள்ல இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்னா முதல்ல பங்கு வகிக்கிறது ஆலிவ் ஆயில். நம்மளுடைய இந்தியன் ஃபுட்ல ஆலிவ் ஆயில் நம்ம குறைஞ்ச அளவுல பொதுவாகவே சேர்க்க மாட்டோம். மேற்கத்திய உணவுகள்ல தான் வந்து இந்த ஆலிவ் ஆயில் பயன்படுத்துவாங்க. அடுத்தது ஆலிவ் ஆயிலுக்கு அடுத்து வரக்கூடிய எண்ணெய் கடுகு எண்ணெய். கடுகு எண்ணெய் வடநாட்டவர்கள் பயன்படுத்துவாங்க. பொதுவா தென் மாநிலங்கள்ல நம்ம பயன்படுத்தக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் மற்றும் கடலெண்ணெய். அதுக்கு அடுத்தது ரைஸ் பிரான் ஆயில். இது எல்லாமே வந்து மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ். இந்த மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸை ஏன் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடம்புல வந்து நல்ல கொலஸ்ட்ரால், கெட்ட கொலஸ்ட்ரால்னு 2 வகையான கொலஸ்ட்ரால்ஸ் இருக்கு. பொதுவாக ஹெச்டிஎல்னு சொல்லக்கூடியது குட் கொலஸ்ட்ரால், நல்ல கொலஸ்ட்ரால். எல்டிஎல் மற்றும் விஎல்டிஎல்னு சொல்லக்கூடியது கெட்ட கொலஸ்ட்ரால். ஸோ இந்த நல்ல கொலஸ்ட்ராலை உருவாக்குறதுக்கு இந்த மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் பெரிதும் உதவியா இருக்கு. இந்த எண்ணெய்கள் மட்டும், இந்த மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் எடுத்துக்கிறது மட்டும் இல்லாம உடற்பயிற்சி செய்யறது மூலமாவும் இந்த நல்ல கொலஸ்ட்ராலை நாம உருவாக்கிக்கலாம். இந்த பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ், அதாவது சன்ஃப்ளவர் ஆயில், சாஃப்ளவர் ஆயில்ல இருக்கிறதெல்லாம் பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ். ஸோ இந்த பேலன்ஸ் டயட்னு சொல்றதுலாம் இந்த கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட், மில்க் ப்ராடக்ட்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்ந்தது தான் நம்மளுடைய பேலன்ஸ் டயட். ஆகவே நேர்களே, நம்ம உணவுல இந்த எல்லா வகையான ஊட்டச்சத்துக்களும் இருக்கா அப்படின்னு பார்த்து எடுத்துக்கிறது மிகவும் அவசியம். நாளைக்கு வேற ஒரு உணவும் குணமும் நிகழ்ச்சியில வேற ஒரு உணவை பத்தி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.